சரிக்கா, இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி ஸ்ப்ரிங்லாம் பண்ணி கொடுப்பீங்க? நாங்கள் எல்லா விதமான ஸ்ப்ரிங்கும் பண்ணி கொடுப்போம்னா, எந்த விதமான ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் சாம்பிள் ஆர் டிராயிங் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதில் எப்படி இருக்கோ அதை அப்படியே பண்ணி கொடுப்போம். சரி, இப்போ நீங்கள் ட்ரெயினுக்குலாம் பண்ணி கொடுத்தா சொல்கிறீங்களே, இப்போ ட்ரெயினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படும், ஸ்ப்ரிங் குவான்டிட்டி. எப்படி அதை நீங்கள் சமாளிக்கிறீங்க? எனக்கு அதுக்கேற்ற மாதிரி டியூரேஷன் கொடுத்தீங்கன்னா, டெலிவரி டைம் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் குவாலிட்டியாக பக்கவாக பண்ணிக்கிறேன். வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோ. நான் இன்றைக்கி எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாடிங்க. அதாவது அக்கா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா பொருளுக்கும் நீங்கள் ஸ்ப்ரிங் இல்லாத பொருளே இல்லை. அதாவது மிஷினரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேறு எந்த பொருளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்ப்ரிங் தேவைப்படுது. ஸோ இது ஸ்ப்ரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரேட் கம்மியாக அக்கா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க ஓன் மேனுஃபேக்சருங்க, இவங்களே பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கு உங்களுடைய தொழிலுக்கு தேவைப்பட்டாலும், நீங்கள் கடை வச்சிருக்கீங்க, ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது கடை வச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு மிஷினரிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மிஷினரிஸ்க்கு வந்து உங்கள் ரேட் கம்மியில் வந்து ஸ்ப்ரிங் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸோ அக்கா பண்ணி கொடுப்பாங்க. மாடல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாத ஒரு தொழிலாக இருக்குதுங்க. இன்னும் குழந்தைங்க விளையாடுற ஒரு பொம்மையிலேருந்து ஒரு பெரிய பெரிய மிஷினரிஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இல்லாமல் எதுவுமே ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ எல்லாமே ஸ்ப்ரிங் வச்சு தான் இயங்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய மக்கள் தெரியாமல் இருக்கீங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ நல்ல லாபம் தரக்கூடிய, அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மேனுஃபேக்சர் இவங்க தான். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் எளிய முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ ஆர்டர் பண்ணாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் பண்ணி இந்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கொடுக்குற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு, மண்ணில் போடணும் இல்லைனா பொண்ணில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா கோல்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அர்த்தம். ஏன்னா இந்த ரெண்டு பிஸ்னஸ்ல தான் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை தான் நமக்கு அக்மௌண்ட் கோல்டு கம்பெனி கொடுக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மாதம் 3 லட்சம் வரையும் குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நம்ம சப்போஸ் உங்களுக்கு கோல்டு பிஸ்னஸ்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னா இவங்க கோல்டு பிஸ்னஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் கோல்டு கம்பெனிஸ் கூட இவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் இவங்க கொடுக்க போறாங்க. இன்னும் இந்த அக்மௌண்ட் கோல்டு கம்பெனி பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா எல்லா டீடைலும் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. வணக்கம், என் பேர் சுதா. நான் ஸ்ப்ரிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். சென்னையில் பாடியில் இருக்குது என் கம்பெனி. இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லேருந்து 4 வீலர் வரையும் ட்ரெயின் வரைக்குமே தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் வந்ததுனாக்கா நீங்கள் சாம்பிளோ இல்லை டிராயிங்கோ கொடுத்தீங்கன்னா அதில் ஆசிட்டிஸ் அப்படியே நான் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரெயினை பற்றி பேசுனீங்க, ஸ்ப்ரிங்கை பற்றி பேசுனீங்க. அந்த ட்ரெயினுக்கு போடுற அந்த ஸ்ப்ரிங்கை கூட நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க? ஆமாண்ணா, நாங்கள் வந்து திக்னஸ் வந்து 0.3லேருந்து 30 mm வரையும் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது ட்ரெயினுக்கு வந்து ஒரு 18 இல்லை 16 இல்லை 12 mm அந்த மாதிரி திக்னஸ் தான் தேவைப்படும். அப்போ நாங்கள் அது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம். நீங்கள் ட்ரெயினுக்குலாம் பண்ணி கொடுத்தா சொல்கிறீங்களே, இப்போ ட்ரெயினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படும், ஸ்ப்ரிங் குவான்டிட்டி. எப்படி அதை நீங்கள் சமாளிக்கிறீங்க? எனக்கு அதுக்கேற்ற மாதிரி டியூரேஷன் கொடுத்தீங்கன்னா, டெலிவரி டைம் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் குவாலிட்டியாக பக்கவாக பண்ணி கொடுத்துருவேன். எவ்வளோ குவான்டிட்டி இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு 0.3லேருந்து 30 mm வரை நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு திக்னஸோ இல்லை இதுவோ தேவையில்லை. எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சா போதும், நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான ரேட்டுக்கு மற்ற காம்படிட்டரை விட பெஸ்ட்டாக பண்ணி தருவேன், ரேட் பண்ணி கொடுத்துருவீங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ உங்ககிட்ட என்னென்ன ஸ்ப்ரிங் இருக்குது, கொஞ்சம் சாம்பிள் காட்ட முடியுங்களா? கண்டிப்பாண்ணா. இது வந்து அக்வா மிஷினுக்கு தேவைப்படுறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 55 rupees வரும். எஸ்எஸ் மெட்டீரியல். இது வந்து பெல்ட்டிங் மிஷினுக்கு தேவைப்படுறது. இதுவும் எஸ்எஸ் தான். இது ஒரு 35 rupeesக்கு வரும். இது பேக்கிங் மிஷினுக்கு வர்றது. எல்லா விதமான பேக்கிங் மிஷினுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 60 ரூபா வருது. ஸ்ப்ரிங் ஸ்டீல் மெட்டீரியல், 6 mm மெட்டீரியல். இது ஆயில் சீல் ஜாபு, சீலிங் மிஷினுக்காக தேவைப்படுறது. இது எல்என்டியில் யூஸ் பண்ணுறது, லைட்டிங் மிஷினுக்காக யூஸ் பண்ணுறது. இது எல்இடி லைட்டுக்கு தேவைப்படுற ஜாபு. இது வந்து ஹாஸ்பிட்டல் பெட்டில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறது, இன்பேஷண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற பெட்டில். இது டார்சன் ஸ்ப்ரிங்கு, எல்லா விதமான ஃபோல்டு ஜாபுக்காக தேவைப்படுறது.
இது கோனிக்கல் ஜாப். இது டென்ஷன் ஸ்ப்ரிங். ப்ரெஸ் மிஷின் 10 டன்லேருந்து 50 டன் வரை இந்த ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன கலர் கலராக இருக்குது? இதெல்லாம் என்ன ஸ்ப்ரிங்கு? இது வந்து மிஸ்மி ஜாப்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் மெட்டீரியல்லேருந்து அது வந்து ஒரு 50 ருபீஸ் வருதுன்னா இது வந்து ஒரு 110 ருபீஸ் வரும். பட் அது ஒரு 10 ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுற இடத்துல இது ஒரு ஸ்ப்ரிங் யூஸ் ஆகும். அப்புறம் இதெல்லாம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு எமர்ஜென்சி வார்டில் யூஸ் பண்ணுற வால்வோட ஸ்ப்ரிங். இது ஒவ்வொரு வால்வு ஒவ்வொரு சைஸ் வரும். அந்த வால்வுக்கான ஒவ்வொரு சைஸும் இதில் இருக்குது. ஸ்ப்ரிங் இல்லாமல் வேறு என்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஷீட் மெட்டல் காம்போனன்ட்ஸ் ஐட்டம், ப்ரெஸ் காம்போனன்ட் ஐட்டம், அப்புறம் வாஷர்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி ஜாப்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆமாம். ப்ரெஸ் மிஷினுக்கானது இது ஒரு ஷீட் மெட்டல் காம்போனன்ட் ஜாபு, இது ஒரு ப்ரெஸ் காம்போனன்ட் ஜாபு. இந்த மாதிரி ஜாபும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்லாம் நான் வாங்கிட்டு போய் எங்கே சேல் பண்ணலாம்? ஹார்ட்வேர் ஷாப்பு, அப்புறம் நாங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசலாம். அப்புறம் நீங்களே டைரெக்டாக போய் கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் கொடுக்குற ரேட்லேருந்து ஒரு 10 to 25% வரை நீங்கள் ப்ராஃபிட் வச்சு விற்று நீங்கள் லாபம் பார்க்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் நான் வாங்குறேன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு ஸ்ப்ரிங்குடைய என்னுடைய ரேட் என்ன வரும் எனக்கு நீ கொடுக்குறது? சைஸை பொறுத்துனா மினிமம் வந்து ஒரு 5 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் 35 mm போகும்போது ஒரு ஜாபே 13,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் வரையும் வரும். சரிக்கா, இப்போ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்களா, இவங்க யார் உங்களை கனெக்ட் பண்ணலாம்? பேக்கிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க, அப்புறம் ப்ரெஸ் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பவர் ப்ரெஸ்ஸு அண்ட் தென் ஹேண்ட் ப்ரெஸ்ஸு, டாய்ஸு சின்ன சின்ன டாய்ஸு செஞ்சு விற்கிறவங்க, அப்புறம் ரீட்டைல் கஸ்டமர்ஸ், ஹோல்சேல் கஸ்டமர், அப்புறம் சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ்லாம் செஞ்சு விற்பாங்க அவங்க, அப்புறம் 4 வீலர் சர்வீஸ் பண்ணுறவங்க, 2 வீலர் சர்வீஸ் பண்ணுறவங்க, எஸ்பிஎம் மிஷின், அப்புறம் ஹைட்ராலிக் மிஷின், அவங்க எல்லாமே வந்து எங்கிட்ட வாங்கிட்டு தான் போகிறாங்க. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு ஆனால் எல்லா விதமான கஸ்டமரும் வந்து வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு 100 பீஸ் ஆர்டர் தராங்க அப்படின்னா அதை எத்தனை நாளில் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? வித்தின் டேஸ்லேயே பண்ணி கொடுத்துருவேன். அன்றைக்கே பண்ணி கொடுத்துருவேன். ஆமாம். சரி, இந்த ஸ்ப்ரிங் எடுத்து ஒருத்தவங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, மொத்தமாக உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்து பண்ண போகிறாங்கன்னா அவங்க எந்தெந்த வகையில் கொண்டு போய் சேல் பண்ணலாம், அவங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? யாருக்கு என்ன மாதிரி ஸ்ப்ரிங் தேவைப்படும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் லிஸ்ட் எடுக்கணும். எடுத்துகிட்டு அவங்க என்ன ரேட்டுக்கு ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க அதை செக் பண்ணணும். அதை விட நம்ம பெஸ்ட்டு ரேட்டுக்கு கொடுக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு அங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ அதில் வந்து ஒரு மினிமம் 10%லேருந்து லாபம் எடுக்கலாம். இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினச்சாலோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி போகும்போது அங்கே ஏதோ ஒரு மிஷினோ இல்லை காரோ செய்யும்போது அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸாக ஒரு 5 டைப்பான ஸ்ப்ரிங்காவது தேவைப்படும். ஸோ அந்த 5 டைப் ஸ்ப்ரிங்குக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற மிஷின் குவான்டிட்டியை பொறுத்து அவங்க ஓவராக கொடுப்பாங்க. ஒரு மினிமம் ஒரு 1500 to 2500 ஜாப் கொடுப்பாங்க குவான்டிட்டி. ஸோ கொடுக்கும்போது அந்த மாதிரியானவங்களை அப்ரோச் பண்ணாலே உங்களுக்கு நல்ல லாபம் வரும். நல்ல லாபம். சரிக்கா, இப்போ வந்து மினிமம் குவான்டிட்டி ஆர்டர் எவ்வளோ, அதிகபட்சம் எவ்வளோ ஆர்டர் பண்ணலாம்? மினிமம் 100 குவான்டிட்டி பண்ணலாம். சரி, அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் ஒரு 10 டன்னுக்கு எதாவது பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பாடியில் இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஸ்ப்ரிங் உங்களுக்கு தேவைப்படுறதுனால கால் பண்ணி ஆர்டர் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் எடுத்து ஒரு தொழிலாக பண்ண நினச்சாலும் அதுக்கும் அக்கா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ இதில் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படி கண்டிப்பாக சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் நண்பன். பை ஃப்ரம் இம்ரான். பை.